வெல்கம் டு டேப் ஐஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சிலையும் சரி ஆர்ஆர்பிலையும் சரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்எஸ்சியில் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஆர்ஆர்பியில் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ எஸ்எஸ்சியில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் இப்போ நடந்த கரெக்டாக நேற்று நடந்து முடிஞ்ச எக்ஸாம் வந்து சிஜிஎலோட ப்ரிலிம்ஸ். சிஜிஎல் ப்ரிலிம்ஸ் வந்து நேத்தோட முடிஞ்சிருக்கு. இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஷிஃப்ட் கிட்ட நடந்திருக்கு மொத்தம் எக்ஸாம்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் நிறைய இதில் ஷிஃப்ட் கேன்சல் ஆகிருக்கு. கேன்சல் ஆகி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது கடைசியாக எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 தான் முடியுது. 14 முடிஞ்ச பிறகு அக்டோபர் 15லேருந்து நம்மளுக்கு ஆன்சருக்கு வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாகவே. ஓகே, இப்போ இது என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாமே டிசிஎஸ் அப்படின்றவங்க தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிசிஎஸ் ஏஜென்சி தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ல இருந்து யார் கண்டக்ட் பண்றா அப்படின்னா எடுக்விட்டி அப்படின்றவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நிறையா வந்தோன்னா ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ஃபேஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, அடுத்து ஸ்டெனோகிராஃபி கண்டக்ட் பண்ணாங்க, அடுத்து சிஜிஎல் கண்டக்ட் பண்ணாங்க. இவங்க கொஞ்சம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஜிஎல் நடந்துச்சா, சிஜிஎல்லோட எப்பயுமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஆன்சருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னா ஆன்சருக்கு வந்துடும். ஆன்சருக்கு வந்த உடனே கம்பைலேஷன் பண்ணி இந்த டாபிக்ஸில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துச்சு, பர்சன்டேஜில் இவ்வளோ கொஸ்டின் வந்துச்சு, ரேஷியோவில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துச்சு, அடுத்து இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சருக்கு கம்பைலேஷனை பிரித்து போட்டுருவாங்க. ஆனால் இவங்க எடுக்விட்டி வந்த பிறகு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் ஆன்சருக்கே நம்ம டவுன்லோடே பண்ண முடியாது, நம்ம ஆன்சருக்கே ஒன்லி வியூ பண்ண முடியும். அவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு டேட்ஸ், ஒரு 4 நாள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 4 நாளில் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, செலெக்ஷன் ஃபேஸ் 13ஓட ஆன்சருக்கு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செலெக்ஷன் ஃபேஸ் 13 அவங்க எடுக்விட்டி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்களா எக்ஸாம், அதோட ஆன்சருக்கு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆன்சருக்கு டவுன்லோட்லாம் பண்ண முடியாது, நம்ம வெப்சைட்டில் நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும். அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டினில் வந்து நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், இது அவங்க ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணலாம். 50 rupees கட்டி நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். 50 rupees கட்டி நம்ம சேலஞ்ச், இந்த கொஸ்டின் நான் கரெக்ட் தான், நீங்கள் வந்து ஆன்சருக்கு தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சருக்கு நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது, பார்க்க மட்டும்தான் முடியும். ஒருவேளை இந்த மாதிரி ஆன்சருக்கு டவுன்லோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம வந்து இப்போ ஷிஃப்ட் அனாலிசிஸ் அப்படின்னு போடுவாங்க. எக்ஸாம் இப்போ சிஜிஎல் ஃபர்ஸ்ட் டே நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சோடனே அடுத்து அனாலிசிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் இந்த ஷிஃப்ட்டில் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் என்ன பண்ண செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துருக்காங்க. ஒருவேளை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டும் அது கூட 10 lakhs வரைக்கும் ஃபைன் போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனாலே இப்போ செலெக்ஷன் ஃபோர்ஸுக்கான நம்ம ஆன்சருக்கு கம்பைலேஷன் கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஜிஎல் முடிஞ்சிருச்சுல, அடுத்து வந்து சிஹெச்எஸ்எல் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இதெல்லாமே அப்ளிகேஷன் டேட்டு அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. சிஹெச்எஸ்எல் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க, அதாவது 4th week of அக்டோபரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிஹெச்எஸ்எல் 4th week of அக்டோபரில் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அடுத்து எம்டிஎஸ் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோமா, எம்டிஎஸ் வந்து நவம்பர் டிசம்பர் அந்த மந்த்தில் டென்டேட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிபிஓ. சிபிஓ அப்படின்றது சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல்லே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நோட்டிஃபிகேஷன் வீடியோ. அதே மாதிரி சிபிஓ வந்து சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் எஸ்ஐ, டெல்லி போலீஸில் எஸ்ஐ அண்டு சிஏபிஎஃப் அந்த போஸ்ட்டுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமில் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா செக்ஷனல் டைமிங். செக்ஷனல் டைமிங்ன்றது புதுசாக இந்த சிபிஓவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சார் செக்ஷனல் டைமிங் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். நார்மலாக இதுக்கு முன்னாடி எப்பயுமே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா 4 செக்ஷன் இருக்கும் மேஜரா. மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜெனரல் ஸ்டடீஸ். இதுதான் வந்து என்னது நார்மலாக எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ எல்லாத்துக்குமே தான் கொஸ்டினோட கவுண்ட் மட்டும் தான் வேரி ஆகும். சிஜிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் 25, ரீசனிங் 25, இங்கிலீஷ் 25, ஜிஎஸ் 25. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் இருக்கும். அப்போனா 100 questions 200 marks அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிபிஓவில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸ் 50 question, ரீசனிங் 50 question, இங்கிலீஷ் 50 question, ஜிஎஸ் 50 question, டோட்டல் 200 questions இருக்கும். எப்பயுமே சிபிஓட பேட்டர்ன் இதுதான், 200 questions. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.25. இதுதான். இது டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா
2 hours இருக்கும் மொத்தமாக இதை அட்டன் பண்ணுறதுக்கு 2 hours. இந்த 2 hours நீங்கள் எந்த செக்ஷனை எப்படினாலும் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸ் செக்ஷன், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ்ன்றது தனித்தனியாக இருக்கும். அப்போ இந்த செக்ஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கிலீஷ் அட்டன் பண்ணிட்டு நான் பாதியில் வந்து ஜிஎஸ் அட்டன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீசனிங் அப்படி மாற்றி அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த பேட்டர்ன். இப்போ நேற்று வந்து நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷனல் டைமிங்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷனல் டைமிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு பேங்கிங்கோட பேட்டர்ன். பேங்கிங்கோட பேட்டர்ன் தான் செக்ஷனல் டைமிங் அப்படின்றது. பேங்கிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு 3 செக்ஷன் தான் இருக்கும். இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங். இதில் 30, இதில் 35, இதில் 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். நான் சொல்கிற எல்லாமே ஜென்ரல் பேட்டர்ன் தான். ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாமுக்குன்னு பார்த்துட்டோம், சில எக்ஸாமுக்கு மாறும். இப்போ ஆர்ஆர்பி பார்த்துட்டோம். ஆர்ஆர்பின்னா என்ன சொல்கிறேன், ரீஜனல் ரூரல் பேங்க், அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் இங்கிலீஷ் கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். நான் இது வந்து ஜென்ரல் பேட்டர்ன் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour இருக்கும். இந்த 1 hour எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா இதில் 20 minutes, இதுக்கு 20 minutes, இதுக்கு 20 minutes அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. பேங்கிங்கில் எப்பயுமே நார்மல் பேங்கிங் பண்ண இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த 20 minutesல உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் இந்த 30 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு மேக்ஸில் 20 minutesல 35 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். இந்த 20 minutesல 35 ரீசனிங் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். இதுதான் என்னது பேங்கிங்கோட செக்ஷனல் டைமிங் அப்படின்றது. இதை தான் இப்போ நம்மளுக்கு சிபிஓவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 hours 4ஆக பிரிச்சிருக்காங்க. அப்போ 2 hours 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 30 minutes ஒரு செக்ஷனுக்கு. அப்போ மேக்ஸுக்கு 30 minutes, ரீசனிங்க்கு 30 minutes, இங்கிலீஷ்க்கு 30 minutes, ஜிஎஸ்க்கு 30 minutes அப்படி பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் இந்த மேக்ஸை கண்டிப்பாக இந்த 30 minutesக்குள்ள இந்த 50 கொஸ்டினையுமே போட்டாகணும். இந்த 30 minutesல ரீசனிங் 50 கொஸ்டினுமே போட்டாகணும். 30 minutesல இங்கிலீஷ் 50 கொஸ்டின் போட்டாகணும். 30 minutesல ஜிஎஸ் 50 கொஸ்டின் போட்டாகணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்க்குலாம் நமக்கு 30 minutes தேவைப்படாது 50 கொஸ்டின் போடுறதுக்கு. 50 கொஸ்டின் போடுறதுக்கு நமக்கு வந்து நம்ம ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சால் போட போகிறோம், தெரியாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போயிடும். அப்போ மேக்ஸிமம் ஒரு 15 minutesே போதும் இந்த 50 கொஸ்டின் போடுறதுக்கு. அப்போ மீதி இருக்க டைமாக நம்ம மேக்ஸுக்கோ ரீசனிங்கோ ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷுமே அதே மாதிரி தான். 50 கொஸ்டின் போடுறதுக்கு நமக்கு 30 minutes தேவைப்படாது. அப்போ அதுக்கேற்றாப்புல நம்ம என்னது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். மேக்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலாம், ரீசனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ண முடியாது. செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 30 minutesக்குள்ள அந்த செக்ஷன் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். இப்போ இந்த 30 minutesக்குள்ள நீங்கள் மேக்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், வேற செக்ஷன் போக முடியாது. அதே மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி வச்சிருக்காங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் வந்து இது பண்ண முடியாது, மாற்றிக்க முடியாது. இதுலேருந்து இந்த செக்ஷன்லேருந்து அந்த செக்ஷன் போகிறேன், அந்த செக்ஷன்லேருந்து அது மாறி போகிறேன் அப்படின்ட்டு போக முடியாது. இதுதான் இப்போ சிபிஓவில் கரண்ட்டாக கொண்டு வந்திருக்குது. சிபிஓட நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த பேப்பர் 1ஓட சிலபஸ் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இருக்கும். உங்களுக்கு ஃபிசிக்கல் குவாலிஃபை ஆகிறவங்க மட்டும்தான் அடுத்து பேப்பர் 2 சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 2ல என்னன்னா அதுவும் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் செக்ஷனை மொத்தம் வந்து 2 hours அப்படின்றத அவங்களும் அதே மாதிரி 30 minutes பிரித்து 200 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் இதில் 200 மார்க்ஸ், அதில் 200 மார்க்ஸ், அப்போ சேர்த்து 400க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். இந்த சிபிஓவில் வந்து உங்களுக்கு டெல்லி போலீஸில் எஸ்ஐ இருக்கும். அதுக்கப்புறம் சிஏபிஎஃப்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிடியோட போஸ்ட் எல்லாமே வரும். சிஆர்பிஎஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அப்புறம் வந்து ஐடிபிபி, இது எல்லாமே என்னது அதில் வந்துடும் உங்களுக்கு. இதுதான் ஒரு ஓவராலாக சிபிஓவில் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குது. அப்போ நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு சிஜிஎல்ல பார்த்தாச்சு. சிஜிஎல்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அடுத்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஹெச்எஸ்எலுக்கும் எம்டிஎஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் இப்போ என்ன ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வரல. ஜிடியோட நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மந்த் வரதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஜிடியோட நோட்டிஃபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக நவம்பர் மந்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஜிடியோட நோட்டிஃபிகேஷனில் செக்ஷனல் டைமிங் இருக்குமா இல்லையா அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். சிபிஓவில் செக்ஷனல் டைமிங் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் செக்ஷனல் டைமிங் கொண்டு வரனால அதிகபட்ச வாய்ப்பு ஜிடிக்கும் செக்ஷனல் டைமிங் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே செக்ஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்குறப்ப இப்போ ஜிடி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், அதே தான் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் எல்லாத்துலையும் எத்தனை கொஸ்டின், 20 கொஸ்டின்ஸா, மொத்தம் 80 கொஸ்டின்ஸு 160 மார்க்ஸ் இருக்கா. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தாங்க, 1 hour கொடுத்துருப்பாங்க.
அப்போ 1 ஹவரை ஒருவேளை செக்ஷனல் டைமிங்கை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் 15 மினிட்ஸ் வரும். அப்போ இதுக்கு 15 மினிட்ஸ், இதுக்கு 15 மினிட்ஸ், இதுக்கு 15 மினிட்ஸ், இதுக்கு 15 மினிட்ஸ், அந்த மாதிரி பிரிச்சிருக்கலாம். ஒருவேளை வந்து செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். கொண்டு வரல அப்படின்னா நார்மல் பேட்டர்ன் தான், நார்மலாக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆனால் சிபிஓ கொண்டு வரனால அடுத்த வர நோட்டிஃபிகேஷன் ஜிடிக்கு இதை நம்ம எதிர்பார்க்கலாம், செக்ஷனல் டைமிங் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் வரப்போகிற சிஜிஎலோ ஒருவேளை இதுக்கும் அது வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வர சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அடுத்த வருஷம் 2026 வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்குமே செக்ஷனல் டைமிங்கை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, செக்ஷனல் டைமிங் வந்தால் கட் ஆஃபில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃபில் சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து மேக்ஸ் நல்லா போடுவாங்க, ஆனால் டைமிங் கொஞ்சம் எடுத்துக்குவாங்களா. ஆனால் இந்த இதில் நீங்கள் அப்படி பண்ண முடியாது. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் 15 மினிட்ஸில் மேக்ஸ் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் 5 நிமிஷத்தில் ஜிஎஸ் அட்டன் பண்ணாலும் மீதி இருக்க 10 நிமிஷம் நீங்கள் சும்மா தான் இருக்கணும் ஒழிய வேற செக்ஷனுக்கு போக முடியாது. ஸோ இதுதான் இப்போ அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க பேட்டர்ன். ஓகே, இதுதான் வந்து நம்ம மொத்தம் எஸ்எஸ்சியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் என்டிபிசியோட ஒரு டிராஃப்ட் வேகன்சி விட்டுருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம் வந்து 2024க்கானது. 2025க்கான எக்ஸாம்க்கான ஒரு டிராஃப்ட் வேகன்சி வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8500+ வேகன்சி சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 8875 வேகன்சி நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. அதில் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்னு பிரிச்சிருக்காங்க. இது ஒரு 5000+, இது ஒரு 3000+, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக 8500, 8875 அந்த வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. இது கண்டிப்பாக இன்க்ரீஸும் ஆகும். ஒரு டிராஃப்ட் வேகன்சி தான் இது. ஓகே, இது என்ன அப்படின்னா இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபர் 2 ஆர் நவம்பரில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் என்டிபிசிக்கான இப்போதைக்கான கரண்ட் டீடைல்ஸ். ஓகே, இதில் என்ன விஷயம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரயில்வேல எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ரயில்வேயோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 30, ரீசனிங்கில் 30, ஜிஎஸ்ல 40, மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். இது வந்து என்டிபிசிக்கான பேட்டர்ன். என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் ரெண்டுக்கான பேட்டர்ன். இதில் ரயில்வேல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு கலந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ் இருக்கலாம், அடுத்து ஜிஎஸ் இருக்கலாம், அடுத்து ரீசனிங் இருக்கலாம், அடுத்து ரீசனிங் வரலாம், அடுத்து ஜிஎஸ் வரலாம், மேக்ஸ் வரலாம், அந்த மாதிரி கலந்து வரும். 100 கொஸ்டினுமே உங்களுக்கு மிக்ஸ்டு டைப்பில் வரும். அதுக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசியாக நடந்த அண்டர் கிராஜுவேட் அப்படின்றத கடைசியாக நடந்துச்சு. இது நடக்கிறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸ் தனி, ரீசனிங் தனி, ஜிஎஸ் தனி அப்படி பிரிச்சே கொடுத்துட்டாங்க. அப்போ மேக்ஸில் 30 கொஸ்டின்ஸ் தான் 30 தான் இருக்குது. இதில் செக்ஷனல் டைமிங் கிடையாது. மொத்தம் அந்த 1 ஹவரில் நீங்கள் எதனால அட்டன் பண்ணலாம். இது வரைக்கும் இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் இதில் செக்ஷனல் டைமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. அப்போ இதில் 30, இதில் 30, இதில் 40 கொஸ்டின்ஸ்னு பிரிச்சே கொடுத்துட்டாங்க. அப்போ மேக்ஸ் அட்டன் பண்ணுறவங்க ஃபுல்லாக மேக்ஸ் போனீங்கன்னா மேக்ஸ் மட்டுமா இருக்கும், ரீசனிங்னா ரீசனிங்காக இருக்கும், ஜிஎஸ்னா ஜிஎஸ்ஸாக இருக்கும். அப்படி தான் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே மிக்ஸ்டு டைப்பில் இருந்துச்சு. ஸோ அண்டர் கிராஜுவேட்டில் இது கொண்டு வந்திருக்கனால என்ன அப்படின்னா அடுத்து வர குரூப் டி, இப்போ குரூப் டிக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் அவுட் ஆயிருச்சு. ஸோ இப்போ குரூப் டி ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் அவுட் ஆயிருச்சு. இதோட எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்காங்கல்ல, லைட்டாக பெண்டிங்கில் வச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து நியூ டேட்டோ இல்லை இதுதான் கண்டினியூனா அஃபிஷியலாக சொல்லலை. இப்போதைக்கு ஹோல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்னது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் அவுட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூஜியில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி குரூப் டிலேயே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றக்காண்டி தான் இப்போ சொல்ல வரோம். இப்போ குரூப் டியோட பேட்டர்ன் என்னது, அதே மொத்தம் 100 கொஸ்டின்ஸா, அதில் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ், சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் 25 கொஸ்டின்ஸ், ஜிகே ஜென்ரல் ஸ்டடீஸ் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து 20 கொஸ்டின்ஸ். அப்போ மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.33, அதாவது ஒரு 3 கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கான மார்க் போகும் அப்படின்றதான் இதோட பேட்டர்னா இருக்கு. இப்போ இதுவுமே வந்து எல்லாமே கலந்து தான் இருந்துச்சு. மேக்ஸ் இருக்கும், ரீசனிங், சயின்ஸ் அப்படி கலந்து இருந்துச்சு. ஒருவேளை இப்போ அண்டர் கிராஜுவேட்ல செக்ஷனா கொடுத்துருக்கனால அப்போ நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம், ரீசனிங் தனியா, மேக்ஸ் தனியா, சயின்ஸ் தனியா, ஜிகே தனியா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு மாடல்ல ஒரு மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும் அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்களா இல்லை மொத்தமாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதுக்கு கடைசியாக வந்த அண்டர் கிராஜுவேட்ல பிரிச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் டிலையும் பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கப்படுறோம். அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இப்போ நம்ம சொல்லிட்டோம், அவ்வளோதான். இதுக்கு செக்ஷனல் டைமிங்லாம் கிடையாது. 1.5 hours தான், மொத்தம் 90 minutes. 1.5 hours நீங்கள் இத்தனை மார்க் எந்த செக்ஷனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஒருவேளை செக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எந்த செக்ஷனாலும் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வரிசையாக எந்த கொஸ்டினாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு இதுதான்
இன்னைக்கான நிலைமை எஸ்எஸ்சியும் சரி ஆர்ஆர்பியும் சரி அப் டு டேட் இது வரைக்கும் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக நம்ம மொத்தமாக பார்த்தாச்சு. இதில் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.